எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்னைக்கு நம்ம சேனல்ல கேரளா ஸ்பெஷல் பைனாப்பிள் பச்சடி எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். கேரளால ஓணம் சத்யாக்கெல்லாம் இந்த ரெசிபி ரொம்ப பிரபலமா செய்வாங்க. வாங்க எப்படி செய்யறதுன்னு சட்டுன்னு பார்த்தலாம். நான் சரண்யா. வெல்கம் டு மை சேனல் கொங்கு நாட்டு சுவை. ஃபர்ஸ்ட் பைனாப்பிளோட ஸ்கின் எல்லாம் பீல் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா இந்த மாதிரி குட்டி குட்டியா அரிஞ்சு வச்சுக்கோங்க. பைனாப்பிள் இந்த மாதிரி பொடி பொடியா அரிஞ்சு செய்யும்போது ரெசிபி இன்னும் சூப்பராக இருக்கும். ஒரு பேன்ல நம்ம அரிஞ்சு வச்சிருக்க பைனாப்பிளை சேர்த்து கூடவே ஒரு ½ கப் பைனாப்பிளை மிக்ஸி ஜார்ல கன்வெர்ட் பண்ணி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அதையும் உள்ள சேர்த்திக்கலாம். இப்போ இந்த மாதிரி செய்யும்போது இன்னும் நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். தேவையான அளவு சால்ட் சேர்த்திக்கலாம். காரத்துக்கு ஏற்றப்போல மிளகாத்தூள் சேர்த்திக்கோங்க. நான் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன். கொஞ்சமாக மஞ்சள் தூள், ஒரு 3 to 4 டேபிள் ஸ்பூன் அளவு சுகர் சேர்த்திக்கோங்க. சுகர் நீங்கள் அதிகமாக சாப்பிடுவீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே சேர்த்திக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். பைனாப்பிளோட டேஸ்ட்டை பொறுத்தும் நீங்கள் வந்து சுகரை கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வதக்கினதுக்கு அப்புறமா 1 கப் வாட்டர் சேர்த்துட்டு இது நல்லா வேக விட்டு இனி ஒரு மிக்ஸி ஜாரில் 1 கப் துருவன தேங்காய், 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் சீரகம், 1 பச்சை மிளகாய், கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் பாருங்க பைனாப்பிள் கொஞ்சமாக வெந்து வந்திருக்கு. இன்னும் ஃபுல்லாக தண்ணி இஞ்சலை. இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக கருவேப்பிலும் 1 பச்சை மிளகாயை பொடிப்படியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதோட ஃப்ளேவர் இன்னும் நல்லா சூப்பராக இருக்கும். இன்னொரு 5 மினிட்ஸ் எக்ஸ்ட்ராவாக வதக்கினதும் பாருங்க எவ்வளோ சூப்பராக தண்ணி எல்லாம் இஞ்சிடுச்சு. நம்ம பைனாப்பிளில் சேர்த்துன தண்ணி இவ்வளோ தூரம் இஞ்சி வரணும். அப்போதான் வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சியில் நமக்கு பைனாப்பிள் பச்சடி ரெடி பண்ண முடியும். இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சிருக்க தேங்காய் பேஸ்ட்டை வந்து உள்ள சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஒரு ஃபுல் மீல் ரெடி பண்ணும்போது ஏதாவது எக்ஸ்ட்ராவாக ஐட்டம் செய்யணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணுங்க. அட்டகாசமாக இருக்கும். அதே போல் பைனாப்பிள் டைஜஷனுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறதுனால இந்த ரெசிபி செஞ்சீங்கன்னா ஹெவி மீல் கூட சீக்கிரமாக டைஜஸ்ட் ஆகிடும். பாருங்கள் ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் மூடி போட்டு குக் பண்ணதும் இந்த அளவு நல்லா ரெடி ஆகி வந்து தேங்காய் பேஸ்ட் அரைக்கும் போது ரொம்ப தண்ணி சேர்த்து அரைச்சிடாதீங்க. அப்போ இந்த மாதிரி கட்டி படுறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். அதே போல் டேஸ்ட்டும் மாறிடும். ஒரு 5 மினிட்ஸ்லேயே நம்ம சேர்த்த தேங்காய் பேஸ்ட் இந்த அளவு கட்டி படுற மாதிரி பார்த்துக்கோங்க. அவ்வளோதான். இனி 1 கப் தயிர் ஆட் பண்ணிக்கலாம். தயிர் தான் இந்த ரெசிபியோட மெயின் இன்க்ரீடியன்ட். லைட்டாக புளிச்சிருந்தாலும் பரவாயில்ல. ஆனால் பைனாப்பிள் வந்து ரொம்ப புளிப்பாக இருக்க டைமில் தயிர் வந்து புளிப்பில்லாத தயிராக பார்த்து சேர்த்துக்கோங்க. டேஸ்ட் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சால்ட் தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம். ஃபைனலாக ஒரு கடாயில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் சேர்த்து கடுகு, வரமிளகாய், கருவேப்பிலை சேர்த்து தாளித்து பச்சடியில் கொட்டிட்டா சூப்பரான பைனாப்பிள் பச்சடி ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு. ஒன்ஸாவது ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இதே போல் இன்னும் வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.